அடுத்து ஆடு, கோழி இப்படியே தான் லைனா வந்துட்டே இருக்கும். என்னால லைவே ஒழுங்கா போட முடியாது. தோசை வந்தோடனே ஊற்றி வச்சுருக்கேன். இனிமேல் தான் சாப்பிடணும். லைவ் போட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் கோழி, அதுக்குள்ளேயும் ஆடு, அதுக்குள்ள பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டுட்டு நான் அடுத்து மாடெல்லாம் பிடிச்சி கட்டணும். கட்டிட்டு அடுத்து ஈக்கு வாரியில் வந்து இழுக்கணும். இன்னைக்கு தான் 2 நாளாச்சு சம்பளம் தேதி 6 ஆயிட்டு சம்பளம் வாங்குறதுக்காக ஈக்கு வாரியில் வந்து இழுக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு 18 வாரியில் இழுத்து வச்சாச்சு. இன்னும் ஒரு 2 வாரியில் மட்டும்தான் கிழிக்கணும். கிழிச்சிட்டா இன்னைக்கு ஈவினிங் போய் சேலரி வாங்கிடலாம். நான் அந்த வேலை இருக்குது. வெளியில் போகவே முடியல. வெயில் பயங்கர வெயில் அடிக்குது. அந்த வெளியில் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் அள்ளி கொண்டு போய் போட்டுட்டு தானே எங்கள் வீட்டுக்கிட்டலாம் உட்கார முடியாது. வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது. அங்கே போய் தான் இது பண்ணணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் லைவ் போடலான்னு நினச்சேன். ஆனால் போட முடியுதா என்னன்னு தெரியல. நான் அந்த கோழி அடைச்சிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே பறந்து வீட்டுக்குள்ளே மட்டும் கிச்சனுக்குள்ளே போயிட்டுனா எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டுரும். எண்ணெய், அதுக்கடுத்து சாதம், பானை எல்லாத்தையுமே தட்டி விடும். எது எது நமக்கு தட்டக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை ஃபுல்லாக தட்டி வச்சிடும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். வா இங்கே வா. வரைய மாட்டேங்குது. வா இந்த அரிசி இருந்தா அப்படின்னு வா. வா கோழியை பற்றி விட்டாச்சு. கோழியை அடைச்சாச்சு. ஒரு கோழியை அடைச்சிட்டு
இன்னொரு கோழிய வந்து பத்தி விட்டு வந்துட்டேன்.